தமிழகத்தில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் 6 நாட்கள் மாதவிடாய் விடுமுறை அளிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கர்நாடகத்தில் மாதவிடாய் விடுமுறை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மருத்துவர் சப்னா முகர்ஜி தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் பேரில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை வரம்பு மீறி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்த மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு மீது பெங்களூரு ஹைகிரவுண்ட்ஸ் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி அளித்த புகாரின் பேரில் மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொழில்நுட்ப பராமரிப்பு காரணமாக நாடு முழுவதும் பாஸ்போர்ட் இணையதளம் செப்டம்பர் 20 முதல் 23 வரை 3 நாட்கள் இயங்காது என சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 20ஆம் தேதி இரவு 8 மணியில் இருந்து 23ஆம் தேதி காலை 6 மணி வரை பாஸ்போர்ட் இணையதளம் இயங்காது என்றும், எனவே விண்ணப்பதாரர்கள் இப்பராமரிப்பு காலத்திற்கு பிறகு இணையதளத்தை பயன்படுத்தலாம் என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கேள்விகளை கேட்க வேண்டாம் என செய்தியாளர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக கூலி திரைப்பட படப்பிடிப்பில் இருந்து இன்று சென்னை வந்த நடிகர் ரஜினியிடம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக உள்ளதாக வெளியாகி வரும் செய்திகள் குறித்த கருத்தை செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அரசியல் கேள்வி கேட்காதீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என ரஜினிகாந்த் பதிலளித்தார். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிக்கு தேவையான செங்கல், மணல், எம்சாண்டு உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மலையடிவாரத்தில் இருந்து உச்சிக்கு கழுதைகள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகின்றன. இதற்காக பாப்பிரெட்டி பகுதியில் இருந்து தினமும் 10 கழுதைகள் வரவழைக்கப்பட்டு தினமும் புனரமைப்பு பணிக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் கழுதைகள் மீது கட்டி எடுத்துச் செல்லப்படுகின்றன. காஞ்சிபுரம் காமாட்சி சாலையில் அமைந்துள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். வாடிக்கையாளர்களின் மாறிவரும் ரசனை மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு புதிய ரக வரவுகளாக சில்க், லெனான் சேலைகள், டிசைனர் காட்டன் சேலைகள், டிசைனர் போர்வைகள், பாலி விஸ்கேஸ் ஷூட்டிங் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கோஆப்டெக்ஸ் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி விமான நிலைய வளாகத்தில் ஆட்டோக்கள் நுழைவதை தடை செய்யும் கார்ப்பரேட் நவீன தீண்டாமையை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்க மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் திருச்சி விமான நிலையம் முன்பு நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உரிய அனுமதியின்றி தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளம் கடத்திய 8க்கும் மேற்பட்ட கேரள பதிவெண் கொண்ட டிப்பர் லாரிகளை தேனி மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் பிடித்து உத்தமபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் ஒப்படைத்தனர். கண்டமனூர் பகுதியில் உள்ள குவாரியில் இருந்து உத்தமபாளையம் வழியாக கேரளாவுக்கு டிப்பர் லாரிகளில் கனிம வளம் கடத்தப்படுவதாக தேனி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.